நாகர்கோவில் எல்லை. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே எந்த நுள்ளம் துள்ளி வேள. மறைக்காமல் கொஞ்சம் முன்னேறி வாருங்கள் பார்க்கலாம். கர்மசாமி, கல்யாணம் முடித்தும் என்னுடைய உள்வாழ்வில் மனவர்த்தமும் குளறுபடியும் இருக்கு, அதுக்கு ஒரு தெளிவும் விளக்கமும் வேணும்னு கேட்டது யாருப்பா? என்னடா பொண்டாட்டி எங்க இருக்க? கால் வந்துட்டு வா. நாதம் என்னும் வெள்ளிமலை முருகன் எங்கடா இருக்காரு? அங்கே போயிருக்கியா? உங்கள் பக்கத்தில் இருக்காரா வெகு தூரமாக இருக்காரா? பக்கத்தில் தான் இருக்கார். கால் வந்துட்டு வா. பொருந்தும் மனம் திருப்பரங்குன்றமும் பொருந்தா மனத்துக்கு தக்கலை குமாரகோவிலும் என்று சொல்வார்கள். என்னடா தக்கலை குமாரசாமி கோயிலை பொருந்தா மனம்னு சொன்னாங்களே, அது எதற்காக தெரியுமா உங்களுக்கு? எம்பெருமான் நாராயணன் ஆனந்தமாக பாம்பனையிலே பள்ளி கொண்டு இருக்கிற பொழுது குமாரபெருமனாகிய முருகப்பெருமான் இளமை காலமுற்று பல்வேறு ஞானங்களை பெற்றிருக்கும் பொழுது ஆனந்தமாக 2 கண்ணீர்களை விட்டார். 2 கண்களிலிருந்து வந்த கண்ணீரில் ஒரு பிள்ளை அமுதவல்லி என்றும் மற்றொரு பிள்ளை குமுதவல்லி என்றும் தோன்றினார்கள். அமுதவல்லி ஆனவள் கடற்கரையிலே வாழுகின்ற மீனவர்களுக்கு மகளாக தோன்றி வளர்ந்தாள். குமுதவல்லி என்பவள் நமது தக்கலை ஆகிய குமாரசாமி பருவத்தில் நம்பிராஜன் சொல்லி ஒரு ராஜன் ஆண்டு கொண்டிருந்தார். வேடர் குலத்தை சார்ந்தவர். அந்த ராஜனுக்கு மகளாக பிறந்தாள். அவள் பேர் தான் வள்ளியம்மாள். முருகப்பெருமான் சூரனை வென்று சூட்சமமாக ஆட்சி செய்கிற பொழுது தேவேந்திரன் உலகத்தில் இறங்கி வந்து தன் மகளாகிய தெய்வ யானையை முருகனுக்கு சம்பந்தம் பேசி முடித்து கொடுத்தார். ஆகையினால் அது பொருந்தும் மனம். வெற்றி கொண்ட வேலவன் காதல் வேட்கை தாழாமல் தென் திசை நோக்கி தென்றல் காற்று வாங்க வந்த வேளையிலே பொதிகை மலை சாரலிலே வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது திணைப்புணத்தில் வள்ளியம்மாள் காக்க வந்த பொழுது அவள் மீது காதல் கொண்டாள். முருகனை ஒவ்வொரு பொழுது வணங்கும் பொழுதும் எவ்வளவு சொல்லுவாங்க? தெய்வானை புருஷான்னு சொல்ல மாட்டாங்க. வள்ளி மணவாளனேம் வாயாரப்பாட வைத்த வேலனேம், இப்படி தான் பாடுவாங்க. எடுத்த உடனே தெய்வானையவா சொல்லுதாங்க, வள்ளியை தான் சொன்னாங்க. ஏன் வள்ளியை மட்டும்? 2வது மனைவி வள்ளி. வள்ளியம்மாளை போய் முதல்ல இந்த மக்கள் சொல்லிட்டாங்களே, எதுக்கு? ஏன் அப்படி சொன்னான்? உலக சம்பந்தத்துக்காக தெய்வானையை திருமணமாகவும் உள்ளமாற இதய சம்பந்தத்துக்காக வள்ளியம்மையை மறுமணமும் கொண்டான் வேலவன். அதனால தான் வள்ளியம்மாவை மனதால் அவர் விரும்புகிறதுனால அவர் மனதார நினைச்ச பேரை முதல்ல வச்சுருவோம் ஐயான்னு வள்ளி மணவாளனே அப்படின்னு எடுத்த உடனே சொல்லுவோம். அவன் புள்ளி மயிலேறி புன்னகை புரிந்து வள்ளி மலையாளனாக இந்த உலகத்துக்கு காட்சியளிக்கிற பொழுதெல்லாம் வள்ளலாக காட்சியளிப்பான். வள்ளல் வள்ளி, பொன்னன் பொன்னி அப்படின்னு பேர். அந்த தக்கலையிலே எம்பெருமான் முருகன் சிலையை பார்த்துருக்கீங்களா? ஆசியாவிலேயே உயர்ந்த சிலை 8 அடி உயரத்தில் இருப்பார். உண்மையா? வெளியே நின்று பார்த்தா ஒரு ஆள் நிற்கிறத மாதிரி தெரியும் நமக்கு. அங்கே அந்த அளவுக்கு உயரமான குமாரசாமி முருகப்பெருமான். அங்கே கொடுக்குற பிரசாதம் தாமரை இலையில் வெண் சந்தனத்தை கொடுப்பார்கள். வெண்மையான சந்தனத்தை தாமரை இலையில் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம் முடித்து பொருந்தலை, பொண்டாட்டி பொருத்தவங்களை சண்டை இருக்குன்னு சொன்னால் நேர தக்கலை எம்பெருமான் முருகனை போய் தரிசனம் செய்து கணவன் மனைவி கும்பிட்டு கண்குளிர காட்சி செய்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இனிக்கும். அப்படிப்பட்ட கோயில் பக்கத்தில் இருக்க நீ உன் பொண்டாட்டி எனக்கா கூட்டு போனேல? கூட்டு போயிருக்கியா? கால் வந்துட்டு வா. முருகனுக்கு அவ்வளோ பெருமை இருக்குது இந்த உலகத்தில். நம்முடைய புராணங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன முருகா என்று சொன்னால் உருகாத உள்ளமெல்லாம் உருகும். உண்மையா இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உலக வெப்பனைக்கு கணவன் மனைவிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி வாக்குவாதங்களும் மன நிறைவற்ற குறைபாடுகளும் உள்ளத்தில் நிறைய இருக்குது.
இதற்கிடையில் பட்ட கடன்களுக்கும் உறவினர்களால் பட்ட துன்பங்களுக்கும் அளவில்லாத துயரம். இவைகளெல்லாம் மாறாது இருப்பதற்கு காரணம் யாராவது மாறுபாடான மாந்திரிகம் செய்திருப்பார்களா என்ற மனக்குழப்பமும் உள்ளத்தில் உண்டு. ஆனால் அப்படி யாருமே செய்யவில்லை. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை தான். இவைகள் தீரக்கூடிய நல்ல நாள்கள் வந்துவிட்டது என்பது உத்தரவாகும். கால்வா வேற என்னப்பா வேணும்? என்ன கோவில்? கண்ண மூடு பார்க்கட்டும். இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. என்ன கருப்பசாமி, இந்த கனியை தலையில் வைக்க சொல்றீங்களே, இருக்குமா? 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 இருக்கும். ஏன் தலையில் வச்சோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மலையாள தேசத்திலிருந்து மாந்திரிகத்தை கற்ற ஒருவன் 10 கரத்தை கொண்ட காளியை ஆவாகனம் செய்து அந்த காளியினுடைய சக்தியின் மூலமாக மந்திர தந்திர ஏவல் மோடி வித்தைகள். என்ன வித்தை? மோடி வித்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நார் பெட்டியில் நெல், மஞ்சனம், விபூதி, குறிப்பிரம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லுத மந்திரம் ஜெயிக்கும். அங்கே ஒருத்தனை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு புளிச்சி கம்பை வச்சுக்கிட்டு தரையில் அடித்தோம்னா இருக்கிறவன் வழி தாங்காமல் துள்ளுவான். அதுக்கு பிறகு தான் மோடி வித்தை. அந்த வித்தைகளுக்கெல்லாம் சக்தி கொடுப்பவள் யார் என்றால் அவள் தான் பத்திரகாளி அம்மை. அந்த காளியம்மன் தெய்வத்தை தன்னுடைய அங்கத்தில் ஒரு பகுதியாக வைத்து ஒரு ஆலயத்தை எழுப்பி அது மூலமாக குடும்பத்திற்கும் வரக்கூடியவர்களுக்கும் ஒரு பலன் அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தை வகைப்படுத்த வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. அந்த சக்தி நமக்கு பூர்ணமாக நிலைக்குமா? அந்த சக்தியை வைத்து பயன்பெற முடியுமா? அதை முழுமையாக இறக்கி ஒரு புனித ஸ்தலமாக ஆக்கக்கூடிய வல்லமை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில். கால் ஒன்றுவா. இன்னொரு தடவை கால் ஒன்றுவா. என்னன்னு கேட்குறேன். அம்மா பக்கத்தில் வை. உன் குடும்பத்தை சார்ந்த இறந்து போன ஒரு ஆத்மாவும் அதில் தெய்வமாக இருக்குது, முன்னோர்கள் வழியில். அதனால் அந்த காளியை நீ வகைப்படுத்தி அம்பலமாக எழுப்பிக்கொள்ளலாம். ஆங்கார சக்தியாக இருப்பாள். வெற்றி உண்டு. கடன்களை திருத்தாரேன், குடும்ப குழப்பத்தை நீக்கித்தாரேன். காலம் பொய்யை குறைத்தால் மெய் அடங்கும். கருப்பசாமி அதே நாகர்கோவில் எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மனம் உணர்ந்து கேட்க வந்த மகன். யாரப்பா? உங்களுக்கு நாகர்கோவில் தானா? இவருக்கு காலன்ட்டு வரலாம். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். இன்னொருத்தரம் கால் விடலாம். நான் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெண்மகளுடைய மனநிலைகள் பற்று வைத்து கொண்டு மற்றொரு உயிர் மீது பற்று வைத்து கொண்டு பெற்றோர்களை துறந்து போகும் அளவிற்கு உள்ளம் துணிந்து விட்டது. இப்போ அவளுடைய உள்ள தூய்மையில் பெற்றோர்கள் மீது அன்பை செலுத்தி மற்றவருக்கு பின்னால் செல்லக்கூடிய நிலையை நிறுத்தி சீர்திருத்தி தந்தா போதுங்களா? இன்னொரு தரம் காலம் வந்துட்டு வரலாம். அப்படியா? அப்படி சொல்லியிருக்காளா? கேட்குறேன் நான். வாங்க. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமியாரை பார்த்தாலும் சரி, எவங்கிட்ட என்ன மந்திரம் பண்ணாலும் சரி, என் மனசை மாற்ற முடியாது, நான் சொன்ன தேதியில் முடிச்சே ஆகுவேன் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கான். அவன் மனசை மாற்றி உண்மையான நிலையில் திருப்பி உங்களோட ஒப்புடை வைத்தா போதுங்களா? யார் கையில் கொடுக்கணும்? ஐயா கருப்பசாமி, தகப்பன் கையில் கொடு. கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா. கருப்பசாமிக்கு இந்தா வாங்கிக்கா, கொடுத்துட்டேன். வெற்றி உண்டு. செய்வனையெல்லாம் வைக்கல மகனே.
அவள் மனமே கொஞ்சம் விரும்பி இருக்கு, அதை மாற்றி தரேன். நல்லா இருக்கும், ரெடி ஆயிரும். அடுத்து பேசுவோம். அதே நாகர்கோவில் எல்லை தான் பெற்ற பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பையனா பொண்ணா? காலன்ட்டு வரலாம். கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும், காற்றிலாடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா? உன் மகன் உள்ளத்தை பார்த்தேன். கம்பராமாயணத்தில் கம்பன் சொன்னது போல, வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த தின்தோளும், வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த தின்தோள். வெள்ளி எருக்கலை போல தடதடையாக இருக்கக்கூடிய சடைமுடியுடைய சிவபெருமான் ஆட்சி செய்யக்கூடிய மலை, கைலாச மலை ஆகிய மலையை வெற்படுத்த தின், வெற்புனா மலை, மலையை எடுத்த உறுதி படைத்த தோள் யாருக்கு? ராவணனுக்கு. வெற்படுத்த தின்தோளும் கள்ளிருக்கும் கூந்தலாள் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். தேன் சொரியக்கூடிய மலர்களை சூடிய ஜானகி ஆகிய சீதாதேவியை அவனுடைய மனச்சிறையிலே வைத்திருக்கிறான் ராவணன். கறந்த காதல், மறைத்து வைத்த காதல். எப்படி சொல்லியிருக்கான்? கள்ளிருக்கும் மலர் கூந்தலள் ஜானகியை மனச்சிறையில் கறந்து வைத்த காதல், மறைத்து வைத்திருக்கிற காதல். அதுபோல உன் மகன் உள்ளத்துக்குள்ள ஒருத்திய மனத்துக்குள்ள வச்சிருக்கான். அதனால அவளால், அவள் புடவைகளால் அவன் மறைக்கப்பட்டிருக்கிறான். அதனால் அந்த ரெண்டு பேருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ளத்தனத்தை வெளியாக்கி உன் மகனை உத்தமனாக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். பேட்டை நம்பர் வாங்கிறாத. கர்மசாமிக்கு வருமா? வரும், வா வா, கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னும் 3 முறை என்னை தொடர்ந்து வந்து பார்ப்பான். ஜெயிச்சுட்டா ஒன்றும் இல்லை, நான் காப்பாற்றி தரேன். வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஜெயிச்சிருவோம், பார்த்து போனா. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? ஓஹோ ஓஹோ. பாண்டிச்சேரி எல்லை. பாண்டிச்சேரி முத்துக்கு முத்தாக, முத்துக்கு சொத்தாக ஆண்டதேவி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா. எந்த ஊருடா தம்பி? பஞ்சவடி. உனக்கு பாண்டிச்சேரியாடா? உங்களுக்கு பாண்டிச்சேரி விநாயகர், மறைக்காத. உங்களுக்கு பாண்டிச்சேரி, அது யார்? மகன். சரி. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம், உட்காரலாம். அப்போ நீ இருக்கிற ஊர் அண்ணாச்சிக்கு குனிய முடியலை இல்லையா? உட்கார முடியுமா? நிற்கத்தான் முடியுமா? பக்கத்தில் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லல, கவனிச்சுக்கணும். 14 ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் மண்மனை சம்பந்தமாக சில மனக்குழப்பங்களும் வேதனைகளும் கடந்து போனது உண்டு. 14 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து போயிட்டாலும் இப்போ 2.25 ஆண்டுகளாக உங்களுடைய உழைத்து வைத்த செல்வங்களெல்லாம் நஷ்டம்.
குடியிருக்கிற மனையில் நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு வேறிடம் போகக்கூடிய நிலை வருமோ என்ற வேதனையும் ஏக்கமும். இதற்கு இடையில் ஓராண்டு காலங்களாக உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, நிற்க முடியாது, சரியாக தூங்க முடியாது. இது போன்ற நரம்பியல் பிணையும் இப்பொழுது வந்திருக்கு. இது செய்வனையால் நடந்திருக்குமா கருப்பசாமி? இது உண்மையான நோயா? இதுக்கு ஒரு விடையும் வேணும், இதிலிருந்து எனக்கு விடுதலையும் வேணும் என்பது ஒரு கேள்வியாகும். கால் ஒன்று வரலாம். இது செய்வனை அல்ல, இது இயற்கையால் கிரகசாந்தத்தால் ஏற்பட்ட ஒரு நோய். ஆனால் இது ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்குமான்னு கேட்டேன். உயிர்கண்டம் வராது, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இவைகளை சீராக்கி என்னால் நடக்க வைக்க முடியும். ஜெயிச்சு தாரேன். அடுத்த பௌர்ணமிக்கு என்னை முதலாளே வந்து பார்க்கணும். வேறு என்னப்பா வேணும்? இருந்து என்னை 3:30க்கு பார்த்துட்டு போ. வா, நல்லா பார்த்து போகலாம், காப்பாற்றி தரேன். கருப்பசாமி அதே பாண்டிச்சேரி எல்லை தொழில் சம்பந்தமாகவும் பணம் சம்பந்தமாக வருத்தப்பட வைத்த மகன் யார்ப்பா? தொழில் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவர் யார்? என்ன தொழில் பார்க்குறடா நீ? வாட் என்ன சொல்லுதான்? காது கேட்காத உனக்கு நான் சொல்கிறது? பாண்டிச்சேரிங்கிறது பாண்டிச்சேரி ஸ்டேஷன்லையும் நீதிமன்றத்திலையும் வழக்கு யாருக்கு இருக்கு? இன்னொரு தடவை காலம் ஆத்திரப்படாமவா? முகம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. நான் மேக்கப் பண்ணதுன்னு நினச்சிங்களா நீங்கள்? எப்பொழுது ஒரு பொம்பளை அளவுக்கு மீறி மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா புருஷனுக்கு அடங்க மாட்டான்னு பெரியவங்க கிழவங்க சொல்லியிருக்காங்க, சொன்னாங்கல்ல. அதையெல்லாம் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு மூதேவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி வந்த விஷயத்தில் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் பட்டார்னு செவிட்டில் ஒரு இழுப்பு. ஒரு அடி தான் இவன் அடித்தான். அவன் அன்னைக்கு வாழ்நாள் முழுக்க அடிச்சிட்டான் அவன். இப்படி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் இவன் நம்மளை சுதந்திரமாக வாழ விட மாட்டான். ஆனாலும் இவனுக்கு நமக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றத்தில் கல்யாணத்தை முடிச்சிட்டோம், கொஞ்ச நாள் போய் இருந்துட்டோம். இனி இவன் வந்து நமக்கு வேண்டாம்னு சொல்லி அவனும் அவளும் அவளை சார்ந்த சில நபர்களும் முடிவெடுத்து இப்போ உன்னை குற்றவாளி ஆக்கி வச்சுருக்காங்கடா. இதுதான் உண்மை. அவன் கூட யாரோ ஒருத்தர் ஒரு சிறந்த அறிவுரையும் ஒரு சிறிய ஹெல்ப்பும் பண்ணி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியணும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இங்கேருந்து ட்ருன்னு போயிடுவான். பைக்கில் சொல்லியாச்சுன்னா பிரச்சனை வந்துடும். உள்ளே போய் லாக் ஆகிடுவான். நம்ம எதுக்கு சொல்லணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதனால் அந்த இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அவன் உள்ளத்தை திருத்தி வசப்படுத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி என்பது உன்னுடைய உள்ளம். அப்படி சேர்த்தா எதிர்காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி எனக்கு. எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் நீ என் சொல்ல கேட்டு கொஞ்ச நாள் நிதானமாக இருக்கணும். அவள் தான் வேணும்னு சொன்னால் அவள் என்ன செஞ்சாலும் சரின்னு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகளுக்கு வரணும். இது ரெண்டில் உனக்கு எதுடா வேணும்? அவள் தான் வேணும். அவள் என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவியா? கால் வந்துட்டு வா. ஏன்னா அவளுடைய மனசு அப்படித்தான். ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி இருக்குதா இருந்தால் அவங்க கூட வாழும். இல்லைன்னா நம்ம இஷ்டப்படியே வாழ்ந்துக்கணும்னு முடிவு எடுத்திருக்கா. நல்ல முடிவெடு.
இன்னொரு 21 நாள் உனக்கு கால அவகாசம். அந்த கோர்ட்டு கேஸோ அந்த ஸ்டேஷன் வழக்கோ உன்னை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. 21 நாள் பொறுமையாக இரு, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு பிறகு தாரேன். சற்று நிதானமாக பார்க்கலாம். அவசரப்பட்டு ஃபோன் பேசுனா மிரட்டுன்னு சொல்லி உன்னை உள்ளதுக்கு வச்சுருவா. ஃபோன் பேசுகிறாரு. நல்லா இரு மகனே, ஏன் சொல்ல கேட்டு நிம்மதியாருடா, ஆனந்தமாக இரு, நல்லா இருக்கும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி நல்லது. மதுரை அரசாளும் மீனாட்சி. மதுரை மதுரை மகனை பத்தியா மகளை பத்தியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? இன்னொரு தரம் கால் வந்துட்டுவாக்கா, பக்கத்தில் வாங்க ஐயா. வாங்க. நாராயணா என்னும் பாராய். யாரை பற்றி கேட்கணும்? என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? நீ சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும், மேலேருந்து வந்தாச்சே. அதான் நீ குழப்பமான மனமுடையவள். ஒன்றை சொல்லு பல விஷயங்களை நீ பேசுவாய். அதனால் என்ன வேணுமா? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளை பிரத்தியாருடைய சொல்லு கேட்டு குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு வாழும். அந்த நிலைகளில் நம்ம குடும்பத்தினுடைய மன வருத்தத்தில் ஒரு பொம்பளையை மடக்கணுங்கிறதுக்காக மந்திரம் தந்திரமான செயல்களை செய்து குடும்பத்தில் ஓராண்டு காலம் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனைகள், வச்சிருந்த பணத்தை காணாமல் போவது, இது எல்லாம் நடந்து போச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கண்ணாலிமையாவே. அதனால் இப்போ பிளவுபட்டிருக்கிற குடும்பங்களை ஒன்று சேரதுக்குரிய இடைஞ்சலை தீர்த்து தெளிவுபடி தந்தால் போதுமில்லா? என்னது அந்த செல்வம் முடிக்கிறதுக்கு அது சட்டப்படி உன் பக்கத்தில் உரிமையாக இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தீர்க்கணும்னு சொன்னால் சட்டப்படி அவன் தெளிவான ஆதாரம் வச்சுருக்கான். உன் பக்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, புரியுதா? அதனால் அவனை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தேன். நான் ஜெயிக்க முடியும், நீ ஜெயிக்க முடியாது. ஆமாம், அதனால் கொஞ்சம் பொறுமையாயிரு. அவன் பார்த்து எது தாரானோ அதை வாங்கி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். போ. ஏம்மா மதுரை நீ சொல்ல போறிய அங்கே உட்காந்து? அடே அப்பா, பரவாயில்லையே, எவ்வளோ அருமையாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாவ. கருப்பசாமிக்கு தன் கணவனை பற்றிய மன வருத்தமும் ஆராய்ச்சியும் யாருக்கு? எங்கம்மா இருக்கார் வீட்டுக்காரரு? என்ன செய்தாருமா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறை இருக்கு இப்போ, புரியுதா? அங்கேருந்து வந்த செய்தி அதுதான். இப்போதைக்கு இதற்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட இப்போ கடினமான வேலையாக இருக்குது. இந்த கம்பெனியை விட்டு வேறு இடத்துக்கு போகலாமான்னு முயற்சி பண்ணுதேன். அதுக்கு வேண்டிய உதவி எனக்கு கிடைக்கிற. கருப்பசாமிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாயேன் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டானான். உண்மையா? கால் வந்துட்டு வா. எல்லாத்துக்கும் நம்ம ஐயா தான்டா, கருப்பசாமி தான் சந்தோஷமாக வச்சுருப்பார். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு இடத்துல வாங்கின கடன்களை பற்றிய ஒரு குழப்பமும் மன வருத்தமும் வீட்டை வந்து ஓயாமல் இடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எழுதி கொடுத்த எக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தேன், கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அதுலேருந்து நீக்கி உங்களை செல்வாக்காக வாழ வச்சு தரேன். அவன் ஆரோக்கியத்தோடும் நிறைந்த சம்பளத்தோடும் இருக்க வைக்கேன். ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. என்னது? நான் தான் சொல்லணுமோ? உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையோ? அவன் பேவுள்ள பொய் புழுனி பேவுள்ள. கால் வந்துட்டு வா. வெளிநாட்டில் நிறைய பேருக்கு லாட்ரி சீட்டு அடிக்கி சாமி ஒரு நம்பர் மட்டும் சொல்லிட்டாருன்னா நம்ம கடன்லாம் தீர்ந்து போயிடும்.
கருப்பசாமி அதை செய்யணும்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா? அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடைக்கும். உன் கடனும் தீரும். நீ பெற்ற பிள்ளையை பற்றிய ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்க, அவருக்கு வெற்றியான தொழிலும் அற்புதமான பணியும் கிடைக்கும். சந்தோஷமாக இரு. என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகளே, வாழ்க. அதே மதுரை மாநகர் தன் கண்களை பற்றி யாருக்கு கவலையோ, அங்கே தள்ளி நின்னுமா, அங்கே தள்ளி நின்னுமா, அங்கே தள்ளி நின்னுமா. கண்களை பற்றி யாருக்கு ஆராய்ச்சி? விழிகளை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு? குழப்பமா? கர்ம சரி. தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்டா தம்பி? வெளிநாட்டில் என்ன தொழில்ப்பா? இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணி விடுறீங்களா? சரி, கால் உண்டு. நீங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? கால் உண்டு வாங்க. அப்படியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இருந்துச்சா? ஏற்கனவே ஒரு விசா வந்து திரும்பிச்சாடா? பிரயோஜனம் இல்லாமல் வந்துட்டேன். அந்த விசா திரும்பி வந்துட்டேன். கால் வந்துட்டு வாங்க. அதான் முடியுது. இப்போ என்ன செய்யலாம்? கொடுத்துடலாமாடா? ஆம்பளை தங்கமான பையடா, எவ்வளோ ஆனந்தமாக சொல்லுதான் பாரு. பார்த்தியா, உனக்கு உத்தரவு வந்தாச்சு. எங்கே இருந்து? தெளிந்த உத்தரவாயிடுது. ஆமாம். உன்னுடைய மனதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கொஞ்சம் கண்ண முடி உட்கார், பார்க்கலாம். ஐயா, என்ன விஷயம்? பேசி வச்சுருக்கானா? சரி, நல்லது. ஏற்கனவே அங்கே 2 பேர்கிட்ட நீ பேசி வச்சுருக்கிறியான் தொழில் சம்மந்தமாக. அது உனக்கு தெளிவாக நடக்கும்னு உத்தரவாக இருக்குது. அடுத்த வாரம் இது சம்மந்தமான விடை உனக்கு கிடைச்சாச்சு. சந்தோஷமாரு, ஜெயித்தார, தொழில் நடந்தாச்சு. புண்ணியமுடைவாய். 2 பேருடைய உதவி கிடைக்கும்டா தம்பி. நல்லாரு. ஓடியா. சபாஸ். சுவாமியே. மாலை கனி, மாலை போடுற ஆள் யார் இருந்ததுன்னா வாங்க. மாலை கனி கொடுக்குற ஆள் யார் இருந்தால் வாங்க. 101 ரூபா உத்தரவு காணிக்க போடணுமா? எடுத்து வச்சுக்கோங்க, கையில் குண்டியில் போட்டுருங்க. வேறு யாரும் மாலை கனி கொடுக்க வேண்டியிருக்கா? கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கும்மிடி பூண்டி. அதுக்கும் அரவரவா. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு தடவை விட வேண்டியிருக்க. செக்குழுத்து செம்மல், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ நிம்மதியாக தூங்கி 3 மாதங்களுக்கு மேலாகுது. மன உளைச்சலும் மனவேதனையும் தாங்க முடியாமல் உள்ளம் குழம்பி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கருப்பசாமி, என்னை விட்டு பிரிந்து போன பிள்ளைய மனத்தை தெளிவு பண்ணி கொண்டு வந்து உள்ளமாற சேர்த்து வெட்டியாக்கி தரணும். அதில் எந்த குளறுபடி சரி, கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளை மனசு மாறியாச்சு, வந்து சேர்ந்தாச்சு, வெற்றி உண்டு, ஜெயிச்சாச்சு. இந்த அப்படி நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆத்தூர், ஆத்தூரு கிச்சடி செம்பா, பார்த்து வாங்கி விதைச்சி நாற்று வாங்கி நட்டு போடு.
செல்லக்கண்ணு ஏய் 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 உன் ஊருக்கும் ஆத்தூருக்கும் சுமார் 27 கிலோமீட்டர்கள் இருக்கும்டா. பின்ன என்னில் ஓடியார எலி போய் அங்கே இரு வரேன். காலன்ட்டு வரலாம். அவன் 100 மைல் ஸ்பீடில் வரான். 27 கிலோமீட்டருக்கு இல்லை. மூணரை ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுள் சம்பந்தமான பங்கங்கள் ஏற்படும் என்று உட்கார முடியுமா? உட்கார்ந்துருங்க. முடியாது. ஆயுள் சம்பந்தமான பங்கங்கள் வரும் என்று ஜோதிடத்தில் சொன்னது உண்டு. அதை சாதாரணமாக எடுத்து இப்பொழுது நிம்மதியை இழந்து செயற்கை உயிர் போற்றியது போல அறுவை சிகிச்சை செய்து வந்து நிற்கிறீங்க. சரிண்ணா? இதில் ஒரு பிள்ளையினுடைய மனமாற்றமும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தை இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த சந்தான பாக்கியத்தினுடைய குறைவுகள் தான் இந்த வேதனைக்கு காரணம் என்பது உண்மையாகும். கருப்பசாமி, இதில் எதுவும் மந்திர தந்திரங்கள் கலந்திருக்குமா அப்படிங்கிறத பற்றி சிந்தனைகள் பெரிதாகி ஒரு அம்மன் கோயிலில் போய் பலமுறை முறையாடி நீங்கள் கேட்டது உண்டு. ஆனால் உங்களுக்கு அந்த பதில்களும் விளக்கமும் கிடைச்சதே இல்லை. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. மதிவானா, உன்னுடைய பகுதியிலிருந்து மெயின் ரோட்டில் நேராக வலதுபுறமாக சென்றால் ஒரு பெரிய ஸ்கூல் வருது. ஒரு ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்தில் கொஞ்சம் மரங்களும் அது பக்கத்தில் ஒரு சிறிய கோயிலும் இருக்குது. வாஸ்தவமா? இன்னொரு தரம் கால் வந்துட்டுவா. என்ன ஸ்கூல் அது? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? எங்கே எடுத்த காட்டுங்க. இங்கிலீஷ். உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பது உத்தரவாகிடுது. கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்களும் மன உபாதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதிலேருந்து உங்களை தெளிவுபற்றி வெற்றியாக்கி தரேன். ஆனாலும் உன்னுடைய அவசரமும் டென்ஷனும் இந்த குடும்பத்தில் அமைதியை இழக்க வைக்கி மனதை கொஞ்சம் அடக்கி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். வேறு என்ன வேணும்? அந்த வில்லங்கம் பண்ணவன் சம்மந்தப்படாதவன். ஆனால் அவனை யாருன்னு நான் கேட்டு தெளிவு பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு சாமி வருது. அவர் யாருன்னு பார்க்கட்டுமா? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கண்ணை முடிக்காங்க ரெண்டு பேரும். யாருன்னு பார்ப்போம். பாறையா? பக்கத்தில் காளியும் முனியாண்டி சாமி எங்கே இருக்காங்க? இருக்கிறாங்கல்ல. அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற சொத்து தான் அந்த வில்லங்கத்துக்கு பிரச்சனைக்குரிய இடம் என்பது வரையறுக்கப்பட்டது. உண்மையா? அதுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு சாண அளவுக்கு செம்பு தகடு பதிச்சிருக்கு, சுடுகாட்டு சாம்பல் ஓதி இருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தேன். இங்கேருந்து உள்ள நுழைந்ததில் சமுக்கமாக போனோன்னே ரைட் சைடில் ஒரு வரப்பு போகுது. அது பகுதியில் தான் இதெல்லாம் இருக்குது. அதனால் அவன் உங்களை இங்கேருந்து ஓச்சி தள்ளணும் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கான். அந்த சொத்தை மீட்டித்தாரேன், அவனை சமாதானமாக்கணும், வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்க வாங்க, நான் ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு சின்ன மகளே, பாப்பா, வெற்றியாக்கி தரேன். அங்கே இல்லைல்ல, அதான் காரணம். சின்ன கருப்புசாமியா பெரிய கருப்புசாமியா? அங்கே இல்லை அந்த இடத்துல. அதனால தான் இந்த முனியாண்டியை பார்த்தேன், காளியை பார்த்தேன், கருப்புசாமியை பார்க்கல. வேறு வழி பண்ணுவோம். 3 முறை என்னை பார்க்கவாங்க, தெளிவு பண்ணித்தரேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அந்த காலத்தில் வெத்தலை கூட போய் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குது வெத்தலை கூட. என்னங்கய்யா எங்கே போய் இறங்குதுன்னு பார்த்தேன். அது எந்த ஊர்னு பார்த்தேன், கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு. கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே போய் வெத்தலை கூடையாக போய் இறங்குது, லாரியில் போய் இறங்குது. அந்த காலத்தில் வெத்தலைக்கு கூட வருமாடா உங்கள் ஊரில்? கால் வந்துட்டுவான் பார்த்தியா? கெட்டுக்கிட்டா அடிக்க வைப்பாங்க.
ரொம்ப அவசரப்படுதியே, உனக்கு என்ன வேணும்? அதனால தான் இவ்வளோ அவசரப்படுதியா? கால் வந்துட்டு வா. பாவம், வருத்தம், ரொம்ப பாவம். தலையிலிருந்து ஒரு சாண அளவுக்கு உன்னுடைய ஆத்மசக்தி எந்திரிச்சு நீக்கி, ஜீவகாந்த சக்தி கொஞ்சம் அவசரமாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கண்ணை மூடி என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாம். அடக்கி பார்க்குறேன். போய்ட்டு வா, கால் வந்துட்டு வா. உனக்கு 3 பிள்ளைய பெற்றாச்சு, அதனால் அவங்க கூட இருந்தாச்சு. 3 பிள்ளைய பெற்றாச்சு, இன்னும் அவங்க கூட நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு தகுந்த துணையை தேடிக்கிடுவோங்கிற ஒரு ஆசை வராதா? வரத்தானே செய்யும். நீ அங்கேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிய, நடக்க மாட்டாது. அவள் இஷ்டத்துக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறா, விட்டுற வேண்டியதானடா. 3 பிள்ளைய காட்டிக்கிட்டு அவள் வேணும்னு நினைக்க, உன் உள்ளத்துக்கு நீங்கள் ஆசை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் பொண்டாட்டியை பிரிய முடியுமா உலகத்தில்? என்னடா கேடுகார பேலாம், நம்ம நல்லவன் தானே. கால் வந்துட்டு வா. நீங்களாம் பிள்ளைகளாம் உட்காருங்க, பிள்ளைகளாம் உட்காருங்க, நீங்களாம் உட்காருங்க. ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப கட்டையாக இருக்கான், இப்போ அப்பாவியாக இருக்கான். அருவாளை கொண்டு கூட வெட்டத்துக்கு போவான். அவளை போனனால செருப்பால் அடிக்கணும்ல ஒன்றா. யாட்டில் போய் சொல்லுதா உட்காடி. கால் வந்துட்டாதான் என்ன வெட்டுவான். அதனால் உன் கூட இருந்து நான் செத்து போகிறத விட என் கூடயாவது தூங்கி எழுதிட்டு வந்துடுவான். போடா முட்டா பேலன்ட்டு போயிட்டான். புரியுதா? இப்பவும் நீ கூப்பிடுற, யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. உண்மையை சொல்லணும்னா அதுக்கு பிறகு தான் நம்ம வர வைக்கலாமா வேண்டாமான்னு தெரியணும்.